பாஸ்ட் ஃபியூ டேஸாவே சீரியல் ஆக்ட்ரஸ் ஆலியா மனசை பற்றி நிறைய ஃபேக்கான நியூஸும் ரூமர்ஸும் பேக் டு பேக் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே அவங்களும் ரொம்பவே பொறுமையாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் பதிலும் கொடுத்துட்ருக்காங்க. ஆலியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் நான் இப்படி தான் பணம் சம்பாதிக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு கார் ஒரு வீடு அப்படின்னு நான் இப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன், என்னோட க்ரோத்துக்கு இதுதான் காரணம், இந்த விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணதால தான் எனக்கு நிறைய அமௌண்ட் கிடைச்சிட்டு இருக்கு, அதனால நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஆலியா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை சஜஸ்ட் பண்ணதாகவும் அதை பார்த்து நிறைய பேர் ஆலியாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இதனால ஆலியா இனிமேல் நடிக்க மாட்டாங்க, ஆலியா மேலே கேஸ் ஃபைலாக இருக்கு அண்ட் அவங்க கொடுத்த இந்த இன்டர்வியூவை உடனே பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லாம் வந்திருக்குன்னு நிறைய நியூஸ் ஆலியா பத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே வெறும் ஃபேக் நியூஸ் மட்டும்தான், வெறும் ரூமர்ஸா தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆலியா 1 இயருக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல இந்த மாதிரி எந்த விஷயத்துமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அவங்களோட கெரியர் பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆலியா இப்போ அவங்கள பத்தி வந்த அந்த ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி ஃபேக் நியூஸ், இதை யாருமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆலியா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, யாரும் இதை நம்பாதீங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் ஆலியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கும் சஞ்சீவுக்கும் டிவோர்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் எங்களோட லைஃப்பை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஆலியா ஆன்லைன் பிஸ்னஸில் எங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்த நியூஸ்க்கும் அவங்களுக்கும் சஞ்சீவுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, அதனால 2 பேரும் பிரிய போறாங்க, ஆலியாவோட கெரியரே இனிமேல் காலி ஆயிடும் அப்படின்னு பேக் டு பேக் எவ்வளோ நெகட்டிவான நியூஸ், எவ்வளோ ஃபேக்கான நியூஸ் ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் ஆலியா ரொம்பவே ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்ணி இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கூட ஃபெட்டப் ஆகாமல் அவங்களோட கெரியரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபேமிலி லைஃபையுமே ரொம்பவே அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆலியாவுக்கு எதனால இப்படி பேக் டு பேக் நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து ஆலியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபும் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க.